அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான முதன்மையான வாய்ப்பு கிடைக்கிறது. எனவே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யாராலும் மாற்ற முடியாது, அசைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. ஏனென்றால் நவ கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பெருவாரியான கிரக நிலைகள் இந்த தருணத்தில் சற்று சாதகமாக வலம் வருகின்றன. அதிலும் குறிப்பாக முதன்மையான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குரு பகவான் முழு சுப கிரகமாக இருக்கிறார். அவர் 6ல் இருப்பதை விட 6ல் வக்ரம் பெற்றிருப்பது நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடுகிறது. எனவே தேங்கி நின்ற பல பணிகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலிமை வாய்ந்த, நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் 2 மற்றும் 3ஆம் இடத்தின் அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. எனவேதான் பல்வேறு வகையான காரிய தடைகள் அனைத்தும் தவிடுபடியாக்கப்பட்டு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனியின் அமைப்பால் உண்டு. ராகு சுகஸ்தானத்திலும் கேது தொழில் ஸ்தானத்திலும் அமர்ந்திருப்பதால் தொழில் ரீதியாக முன்னெடுக்கக்கூடிய பல காரியங்கள்ல நல்ல வெற்றி வாய்ப்பும், எதையும் நேர்மையாக சிந்தித்து நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதற்கான சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது என்பதை மோட்சக்காரகரான கேது தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். சுகஸ்தானத்தில் ராகு இருப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அங்கு அவர் நீச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாருங்க. எனவே செவ்வாயின் அமைப்பால் பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அவர் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருப்பதால் சற்று கவனத்துடன் இருங்க. ஏனென்றால் அவருடன் இணைந்து 20ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை சந்திரனும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்க போகிறார். அந்த தருணங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். மற்றபடி அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய நாட்களும் பின்னதாக இருக்கக்கூடிய நாட்களும் இனிமையை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. இது நிச்சயமாக சாதகமாகவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியில் மிக வலுவாக சுக்கிரன் வெற்றிருக்கிறாருங்க. விரயஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இந்த வேளையில் இருக்க நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக சுக்கிரன் ஜென்ம ராசியில் அமர்ந்து சப்தமஸ்தானத்தை பார்ப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. குடும்ப ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் விலகும். நீங்கள் நினைத்தபடி புதிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. சனியும் அவரது நட்பு கிரகமான சுக்கிரனும் இந்த வேளையில் மிகவும் சாதகமாக வருவதால் வருமானம் திருப்திகரமாக அமையும். விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய நிதி சார்ந்த நெருக்கடிகள் விலகும். கடுமையான போட்டிகள் இருந்தாலும் கூட பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமைய போகிறது. எனவே பெரிய அளவிலான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் குடும்ப ரீதியான பணிகள் சுக்கிரனுக்கு மற்றும் சனியின் அமைப்பு காரணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தான் நிறைவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையில் இருந்து வந்த சிரமங்களை முன்கூட்டியே கணித்து அவற்றை சிரமமில்லாமல் சரியாக செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. உறவினர்களுக்கிடையே இருந்து வந்த தேவையற்ற வாக்குவாதமும் மன வருத்தமும் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாக இந்த தருணம் அமைய போகிறது. உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை
மாற்றத்தை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி பகவான். எனவே உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக பணிபுரிந்தவர்கள் கெடுவான் கேடு நினைப்பான் என்று சொல்லக்கூடிய வகையில் அவர்களே அவர்களுடைய பணியின் காரணமாக உங்களை விட்டு விலகுவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உண்டுங்க. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கணிசமாக இந்த தருணத்தில் நிறைவாக அமையும். அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு, உத்தியோக ரீதியான ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விருப்ப இடம் மாறுதல் போன்றவை மிக சிறப்பாக இந்த வேளையில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் மறைந்து இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. பல்வேறு வகையான தடைகள், சிக்கல்கள் அனைத்தையுமே முன்கூட்டியே கணித்து செயல்படுவதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் உண்டு. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு, நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக அமைகிறது. அது மட்டுமல்லாது முன்பணம் இல்லாமலே சரக்கை கொடுத்தாலும் கூட அதனால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறது. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகளும் ஆர்டர்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், சனி ஆகிய இருவரும் சாதகமாக இருக்கும் போது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சாதகமாக வலம் வருவதால் எதிர்பார்த்தபடி பர்ண ரீதியான பிரச்சனைகள் விலகும். புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தின் துவக்கத்திலேயே நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தியுடன் இந்த தருணம் ஆரம்பிப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு நிறைவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் சந்தித்து வரக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டுங்க. மாற்று கட்சியில் இருப்பவர்கள் உங்களை அவர்கள் கட்சியில் இழுப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. எனவே இந்த தருணத்தில் சற்று சுதாரணமாக நடந்து கொண்டால் பெரிய அளவிலான சிக்கல்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். மனக்குழப்பம் நீங்கி நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையிலும் பல வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வரும். மாணவ மாணவியரின் கல்வியில் பாதிப்பு இல்லை. ஆனால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் பெற்றோர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் திட்டமிடுவதை காட்டிலும் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் எந்தவிதமான குறைவும் இன்றி இந்த தருணத்தில் கிடைக்குங்க. கால்நடை பராமரிப்பில் ஏற்பட்ட விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கிரன் இரு கிரக நிலைகளுமே சற்று சாதகமான அமைப்பில் வலம் வருவதால் பெண்மணிகள் எதிர்பார்த்தபடி பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் அதீதமாக கிடைக்கும். பெண்மணிகள் நினைத்த காரியங்களை தடையில்லாமல் அதிர்ஷ்டத்துடன் நிறைவேற்றுவதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் விலகி நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம், யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. தனுசு ராசிக்காரர்களுக்கு